கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் மகிமையானவர், துதிகளுக்கெல்லாம் பாத்திரமானவர். அவர் நம்மை உயர்த்துகிறவர், நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிறவர், நம்மை ஆசீர்வாதமாக நடத்துகிறவர். அவர் நம்மை கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நம்மை கீழே தள்ளுவதையும், நாம் மிதிக்கப்படுவதையும், அவமானப்படுவதையும், நிந்திக்கப்படுவதையும் விரும்புகிற தேவன் அல்ல. தேவாதி தேவன் நம்முடைய நல்ல தகப்பன், நம்முடைய தலையை நிமிரச் செய்கிறவர், நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அன்பானவர்களே, இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுவதில்லை என்ற வார்த்தை உங்கள் வாழ்வில் நிச்சயமாய் நிறைவேறும். தேவாதி தேவன் உங்களை கனமாய் நடத்தி உன்னத ஆசீர்வாதங்களினாலே நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உலகம் கொடுக்கிற கனங்கள் ஒன்றுமே இல்லை, அவைகள் எல்லாம் காலப்போக்கில் மாறி போய்விடும். ஆனால் ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி உயர்த்தும் போது அது ஒருவரும் எட்ட முடியாத, தொட முடியாத உயரத்திலே தேவன் உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43:4 பார்க்கும்போது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்று வாசிக்கிறோம். அவருடைய பார்வையில் நாம் அருமையானவர்களாய் இருக்க வேண்டும். தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு முன்பாக ஈசாயின் 7 குமாரர்கள் நிறுத்தப்பட்டார்கள். சாமுவேல் அவர்களின் முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்த்தான். ஆனால் நம்முடைய தேவன் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்ப்பவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தர் இருதயத்தை பார்ப்பவர். தாவீதின் இருதயம் கர்த்தரை நேசிக்கக்கூடிய, துதிக்கக்கூடிய இருதயமாய் இருந்தபடியால் தேவனுடைய பார்வைக்கு தாவீது அருமையாயிருந்தான். அதனால் தான் கர்த்தர் சாமுவேலை பார்த்து, இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது தாவீதை அவர் சகோதரர் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணி கனப்படுத்தினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதை தேவனுடைய கண்கள் கண்டது. கர்த்தருடைய கண்களில் தாவீது அருமையானவனாக காணப்பட்டான். எனவே தேவன் மிக பெரிய கனத்தை தாவீதுக்கு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, மனிதர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான மனிதனை தேவன் கனப்படுத்துவார். அவர் தாவீதை மாத்திரமல்ல, தானியேலையும் அவருக்கு பிரியமானவனாய் இருந்தபடியால் அவனையும் தேவன் கனப்படுத்தி உயர்த்தினார். என அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது, சங்கீதக்காரன் சொல்வது போல 23:5, சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உங்கள் தலைகளை உயர்த்து எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய சித்தத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் வழிகளில் நடக்கும் போது சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி காண்பிக்கிறவராயிருக்கிறார். அன்பானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 16:19-31 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும்போது, சுகபமாய் வாழும், உலகபரகமாய் வாழ்ந்து ஐஸ்வர்யவனாயிருந்த ஒரு மனிதனை குறித்தும், அவன் வாசல் படியிலே ஏழையாய் பிறந்து படுத்திருக்கிற லாசருவை குறித்தும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஐஸ்வர்யவான் சகல செழிப்புடன் வாழ்ந்தான். அவனுக்கு பணமும் ஆஸ்தியும் செல்வமும் நண்பர்களும் இருந்தார்கள். அவன் வீட்டு வாசலில் தரித்திரனாக இருந்த அந்த ஏழை மனிதனுக்கு யாரும் இல்லை. லாசரு அவன் வீட்டு வாசலில் இருந்தான். அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையின் பெரிய அளவு செல்வங்கள் ஒன்றுமில்லை. ஆனால் தேவ பார்வையில் மிகவும் அருமையானவனாய் காணப்பட்டான். தேவ சமூகத்தில் அவன் ஏற்றுக்கொள்ளத்தக்க வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதல்ல, தேவ பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம், கர்த்தரின் பார்வையில் அவருக்கு அருமையானவர்களாய் காணப்படும் போது நமக்கான கனம் நமக்கு கிடைக்கும். என அன்பானவர்களே, ஒரு நாள் ஐஸ்வர்யவானும் மரித்தான்,
லாசருவும் மரித்தான். லாசரு ஆபிரகாமின் மடியில் இருந்தான். ஐஸ்வர்யவானோ நரகத்தில் இருந்தான். ஆண்டவர் இந்த லாசருவை கனப்படுத்தினார். இன்றைக்கு நமக்கு கனம் கர்த்தரால் வர வேண்டும். பணத்தினால், உலக ஐஸ்வர்யத்தினால் உண்டாகிற கனம் அல்ல. தேவ கரமே நமக்கான மேன்மையை நமக்கு கொடுக்கும். தாவீது அவனுடைய சகோதரர் மத்தியில் கனப்படுத்தி உயர்த்தின கர்த்தர் லாசருவை கனப்படுத்தின தேவாதி தேவன் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தாதி கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க இந்த நாளில் உங்களை அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில் யாரெல்லாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை அறிவாளிகளாய் ஞானத்தின் ஆசீர்வாதங்களினால் நிறைத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் உயர்த்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவா, இன்றைக்கு உண்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புத அடையாளமாய் விளங்குகிற தேவனாய் இருக்கிறீர். தன்னை தாழ்த்தி உம்முடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தலைகளையும் நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உலக பிரகாரமாய் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளும் நன்மையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்காமல் போனாலும் என் தேவ சித்தத்தை நிறைவேற்றி ஜெயமெடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து விண்ணப்பங்களை கொண்டு வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் உன்னத உயர்வுகளையும் நன்மைகளையும் நன்மையின் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறுவுத்தர் அருளி செய்வேன் என்ற ஒரு வார்த்தையின்படியாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மறுவுத்தர் அருளி செய்து மேன்மையின் ஆசீர்வாதங்கள் நான் நிறைத்து ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இறங்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து நன்மையின் ஆசீர்வாதத்தினால் முடிசூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. நன்மையின் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.